மத்திய கிழக்கு நாடுகளுக்கான முக்கிய சுற்றுப்பயணமாக ட்ரம்ப் சவுதி அரேபியா வந்தடைந்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்று சவுதி தலைநகர் ரியாத்தை வந்தடைந்தார். கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸையும் உள்ளடக்கிய ஒரு உயர்மட்ட வளைகுடா சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கியுள்ளார். ட்ரம்ப் கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கினார். அங்கு அவரை சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வரவேற்றார். இது அமெரிக்க தலைவருடன் நெருங்கிய உறவை ஏற்படுத்த இளவரசரின் விருப்பத்தை குறிக்கிறது. ஜனவரி மாதம் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய பிறகு ட்ரம்ப் சவுதி அரேபியாவிற்கு வருகை தருவது அவரது முதல் அதிகாரப்பூர்வமான அரசு பயணமாகும். அதிகரித்த பிராந்திய பதற்றம் மற்றும் உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் வளைகுடா நட்பு நாடுகளுடனான மூலோபாய உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கமாகும். அமெரிக்க ஜனாதிபதி வளைகுடா நாடுகளுடன் பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள முதலீட்டு ஒப்பந்தங்களை முடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவது, ஈரானுடனான சாத்தியமான அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் அப்ரஹாம் ஒப்பந்தங்களில் இணைவது குறித்து சவுதி அரேபியாவின் நிலைப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்களையும் விவாதிப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.